தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் நாளை லேசான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் நாளை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. வட தமிழக மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ரமலான் நோன்பு இன்று முதல் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நாகூர் மற்றும் மதுரையில் நேற்று இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பிருந்து ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி நேற்று மாலை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் ரமலான் நோன்பிற்கான பிறை தெரிந்தது. அதைத் தொடர்ந்து இன்று முதல் புனித ரமலான் மாதத்தின் நோன்பு தொடங்குவதாக அரசின் தலைமை காஜி முஃப்தி உஸ்மான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். புனிதமான இந்த மாதத்தில் அனைவரும் நோன்பிருந்து இறை அருளை பெற இஸ்லாமிய பெருமக்களை வாழ்த்துவதாகவும் தலைமை காஜி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி வாசல்களில் நேற்றிரவு சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆண்டவர் தர்காவில் நடைபெற்ற தாராவி சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். மதுரை மாநகரில் மகபூப்பாளையம், நெல்பேட்டை, அண்ணாநகர், வள்ளுவர் காலனி, கலைநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி வாசல்களிலும் இஸ்லாமியர்கள் இரவு நேர சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அப்போது உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்தனர். இந்தியாவிலும் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களால் குழந்தைகளின் உடல்நலம் மற்றும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது உலக நாடுகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தீர்வு காணும் வகையில் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் 16 வயதிற்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்தது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்தியாவிலும் சமூக வலைதளங்களை சிறார் பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக சமூக வலைதள நிறுவனங்களுடனும் கலந்து ஆலோசித்து வருவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சமூக வலைதளங்களால் நாளுக்கு நாள் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக கூறிய அஸ்வினி வைஷ்ணவ், அத்தகைய தீங்குகளில் இருந்து குழந்தைகளையும் சிறார்களையும் காக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். இந்தியாவை முதிர்ச்சியடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநில சுயாட்சிக்காக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இதற்கான முன்னெடுப்பை தங்களை விட்டால் செய்வதற்கு யாரும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், இந்தியாவை முதிர்ச்சி அடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றார். மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல, இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான கோரிக்கை. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். GST, இந்தி திணிப்பு, கல்வி நிதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து மாநில சுயாட்சிதான் என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். கொட்ட கொட்ட குடியேறியவர்கள் அல்ல நாம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் உயிருக்கு உயிர் கொடுப்போம். தலைவர் கலைஞரின் 5 முழக்கத்தை நிறைவேற்றி காட்டுவோம். நாம் தான் இதை செய்ய வேண்டும், நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. இது வரலாறு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு. மத்திய அரசும் மாநில அரசும் போட்டியாளர்கள் அல்ல என்று கூறிய முதலமைச்சர், இருவரும் பொது அமைப்பின் பங்குதாரர்கள் என்றார்.
தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உள்ளிட்ட 37 இடங்களுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதில் திமுக சார்பில் திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி சோமு, அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை இடங்களுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 26ஆம் தேதி தொடங்கி மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. மார்ச் 6ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் மார்ச் 9ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதற்கு முன்பு மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களில் திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுகவிற்கு 2 இடங்களும் கிடைக்கும். திமுக சார்பில் நீண்டகாலம் எம்பியாக உள்ள திருச்சி சிவா, பல்வேறு வழக்குகளை வாதாடி வரும் என்ஆர் இளங்கோ ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த அந்தியூர் செல்வராஜ் மற்றும் மகளிர் பிரதிநிதித்துவத்திற்காக கனிமொழி சோமு மீண்டும் தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவும் கூட்டணியில் இணைவதற்கு தேமுதிகவும் ஒரு இடம் கோரலாம் என கூறப்படுகிறது. எனவே 4 இடங்களில் 3 திமுகவும் ஒரு இடத்தை கூட்டணி கட்சிக்கும் விட்டுக் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவை பொறுத்தவரையில் மீண்டும் தம்பிதுரைக்கு வாய்ப்பு கிட்டும் என்று கூறப்படுகிறது. மற்றொரு இடத்தை கூட்டணி கட்சியில் யாருக்கு வழங்குவது என்பதில்தான் அதிமுகவிற்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே தேமுதிகவிற்கு வழங்குவதாக ஒப்புக்கொண்ட அதிமுக தற்பொழுது செயல்படுத்துமா அல்லது பாமக தமிழ் மாநில காங்கிரசிற்கு ஒதுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அடுத்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழ்நாடு வரும் நிலையில் தேர்தல் தேதி குறித்தான அறிவிப்பு மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த வாரம் தமிழ்நாடு வந்த துணை தேர்தல் ஆணையர் மணிஷ் கார்க் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அதிகாரிகளுடன் கலந்துரையாடினர். அதன் நீட்சியாக அடுத்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழ்நாடு வர உள்ளார். அப்போது தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி, மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயரதிகாரிகள், வருமான வரி, அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனை நடத்தி ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார். கோயில் திருவிழாவில் இரு தரப்பினருக்கிடையே நிகழ்ந்த மோதலின் கோர காட்சிகள்தான் இவை. திருப்பத்தூர் அடுத்த ஊத்தங்கரை அருகே அங்குத்தி சுனை பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் வருடாந்திர திருவிழா நடைபெற்றது. சாமி ஊர்வலத்தின் போது சிலர் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவின் புகைப்படத்தை வைத்து நடனமாடினர். இதுகுறித்து இளைஞர்கள் சிலர் கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரும் தங்களுக்குள் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பினர்.